நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. நம்ம பானிபூரிக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம நிறைய பேசலாம். என்ன மாதிரிலாம் இருக்குது, வழியில் என்ன மாதிரிலாம் வச்சு பிரசம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க. அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கள். வி ரமேஷ். எங்கேருந்து எப்போ எந்த ஒரு நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம். நாங்கள் 12 வருஷமாக அந்த தொழில் செஞ்சுருக்கோம் கீழக்கரையில். அது என்னென்ன நம்ம கடையில் என்னென்ன மாதிரிலாம் வைக்கிறீங்க? பானிபூரி இருக்கு, மசாலா பூரி இருக்கு, பேல் பூரி இருக்கு, காளான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் என்னென்ன வகையாக போட்டு பண்ணுறீங்க? எப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பில் இங்கிருந்து வந்து 13 வருஷமாக வந்து 15 வருஷமாக வந்து பானிபூரி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது நம்ம கடையை பார்த்துட்டோம். வர கஸ்டமர் எப்படி சாப்பிட்றாங்க, நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அப்படியே கஸ்டமர் நிறைய கஸ்டமர் என்ன செய்கிறாங்கன்னா வந்து தேடி வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கான வந்து தேடி வர காரணம்னா டேஸ்ட்டு பார்த்தா கண்டிப்பாக வராங்க. இங்கே வர்றாங்க நிறைய கஸ்டமர் வராங்க. ரெகுலர் கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க. கீழக்கில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம அண்ணன் கடையில் தேடி கண்டிப்பாக வருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிட்டு எவ்வளோனா சாப்பிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு பானிபூரியாக இருக்கட்டும், இல்லை காளானாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள், வேறு என்ன பூரியாக இருக்கட்டும், பானிபூரி இந்த மாதிரி விஷயம் டேஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நம்ம டேஸ்ட் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட் பானிபூரிங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா அந்த பானி, வெங்காயம் இதெல்லாம் நிறைய போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மகன் ஒரு டேஸ்ட், அந்த அருமையான ஒரு டேஸ்ட் இருக்குது. நம்ம சாப்பிடுவோம். அந்த பானி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கறதுக்கு ஒரு அருமையாக இருக்குங்க. வர்ற ரசம் இந்த டேஸ்ட்டுக்கு தனியாக ரசிகர் வராங்க. இந்த டேஸ்ட்டுக்கு சரியாக சாப்பிட வராங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வீடியோ சொல்ல பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறா இருந்தால் கண்டிப்பாக நம்ம கடை வாங்க, அண்ணன் கடை வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் இந்த அளவுக்கு இந்த பானிபூரி, வெங்காயம், இந்த சட்னி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சாப்பிட்டுருக்கோம். சரிங்களா? அது தொடர்ந்து வாங்க. வேறு என்னென்னா நம்ம கடையில் இருக்குது. வாங்க வேறு லெவலுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்காகவே நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வர்றவங்க கஸ்டமர்லாம் தேடி வருவாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கடை தேடி வந்தேன். இது மட்டும் இல்லாமல் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது நம்ம ஒவ்வொரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து நேரம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா மசாலா பூரி சாப்பிட்றோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. பூரி, வெங்காயம், சுண்டு இந்த மாதிரிலாம் போட்டு பொரி இதெல்லாம் போட்டு ஒரு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. எப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்டான வித்தியாசம். நம்ம ஒவ்வொரு சாப்பிட்றோம் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒரு காளான் சாப்பிடும்போது காளான் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மசாலா சாப்பிடும்போது மசாலா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பானிபூரி சாப்பிடும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு காட்டுது. இந்த மசாலா பூரி அப்படிங்கும்போது இந்த பூரி, கடலை, வெங்காயம், இந்த சுண்டல் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு மசாலான்னு ஒன்று ஊற்றுறாங்க. வாசனாலி ஊற்றுறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டாக தெரியுது. அது எப்படின்னா சாப்பிட்றதுக்கு இந்த ஒவ்வொரு சாப்பிட்ற வித்தியாசமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. ஆனால் டேஸ்ட் எல்லா வகையுமே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நம்ம கடைக்கு வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து வீடியோக்காக சொல்ல உண்மையாக அழகாக இருக்குது. உண்மையாக அருமையாக இருக்குது. கண்டிப்பாங்க. தேங்க்யூ.
இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பேச போகிறோம். அந்த கடை எங்கே இருக்குது நான் சொல்கிறோட அண்ணன் சொல்லுவாங்க. வாங்க அண்ணன் பேசுவோம். அண்ணே சொல்லுங்க, நம்ம கடை எங்கே இருக்குது? கீழக்கல்ல ஜிம்முக்கு பக்கத்துல இருக்குண்ணே பானிபூரி கடை. ஜிம் எப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்லுங்க. ஜிம் எந்த இதில்? முத்து ஃபைனான்ஸ் பக்கத்தில். முத்து ஃபைனான்ஸ் பக்கத்துல ஆப்போசிட். பார்த்தீங்கன்னா அதாவது கீழே கடையில் வந்து முத்து ஃபைனான்ஸ், அதாவது வள்ளல் சீட்டை காதி சாலைன்னு சொல்லுவாங்க. அந்த சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஃபைனான்ஸ் இருக்கு ஒரு இருக்குது. அது பக்கத்தில் வந்து ஜிம்மு பக்கத்தில் இருக்கிற கடை. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆஃபர் இருக்குது. நாங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.